பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற வல்லமையுள்ள நாமத்தில் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்கென்று செய்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். யாருக்கு செய்கிறோமா? ஐயோ கர்த்தருக்குன்னு செய்யணுமே, கர்த்தர் இருக்கிறாரு, அங்கே கர்த்தருக்குன்னு கொடுக்கணுமே, கர்த்தர் எப்படி நிறைவாக கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்கணும், அதை மன நிறைவோடு கொடுக்கணும்னு தான் வேதம் சொல்லுதுங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவரே மனப்பூர்வமாக செய்யுங்கள்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு நமக்கு எதை செஞ்சாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம எதை செய்ய போகிறோமோ அதை எப்படி கொடுக்கணும்? மன நிறைவோடு கொடுக்கணும். அதை கர்த்தருக்கென்று மன நிறைவோடு கொடுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. இன்றைக்கு அநேக திறமைகளை தாளந்துகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம கர்த்தருக்கென்று எப்படி கொடுக்கணும்? மன நிறைவோடு கொடுக்கணும். எத்தனையோ ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை எப்படி கர்த்தருக்கென்று எப்படி கொடுக்கணும்? அதை கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று, ஊழியங்களுக்கென்று மன நிறைவோடு நம்ம அதை செய்யணும். கர்த்தர் எனக்கு தகுதி கொடுத்துருக்காரு, தாளந்து கொடுத்துருக்காரு, திறமைகளை கொடுத்துருக்காரு, என்னால் இதை செய்ய முடியும், கர்த்தருடைய சபைக்கென்று இதை என்னால் செய்ய முடியும், கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம மனப்பூர்வமாக செய்யும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, சிறுவர் ஊழியமா நிச்சயம் என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும், சிறுவர் ஊழியத்தை என்னால் செய்ய முடியும். கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அதில் சிறுவர் ஊழியத்தை என்னால் மனப்பூர்வமாக செய்ய முடியும், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய முடியும். ஆராதனை ஊழியமா கர்த்தருக்கென்று நான் ஆராதிக்க முடியும். சர்ச்சு க்ளீன் பண்ணுற வேலையா, எந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நம்ம மனப்பூர்வமாக செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அதை தாங்க சொல்லுது, எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யக்கூடாதான். யாருக்கென்று செய்யக்கூடாது? மனுஷர்களுக்கென்று செய்யக்கூடாதா. கர்த்தருக்கென்று நம்ம மனப்பூர்வமாக செய்யணுமா, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக சொல்லணும். ஏழை விதவன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா 2 காசு கொண்டு வருவாங்க, அதை கர்த்தருக்கென்று கர்த்தர் கொடுத்தாரு, அதை கர்த்தருக்கென்று என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய காணிக்கை பெட்டியில் போட்டுருவாங்க. அதை கர்த்தர் எல்லாவற்றிலும் இது ஏழை விதவை தான் தேவனுக்கென்று அதிகமாக கொடுத்தான்னு கர்த்தர் சொல்லுவார் அந்த இடத்துல. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் கரங்கள் என்ன கொடுத்துருக்காரா அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஏழை தாய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரோடு ஓரம் இருக்கிற புளிய மரத்திலெல்லாம் ஏலத்துக்கு எடுத்துக்கிறாரு ஐயா. அந்த ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு வேலை இருந்தால் கொடுங்க, இப்போது இந்த வெயில் நாளிட்டு விவசாய வேலைலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை கொடுங்கன்னு. உன்னால் செய்ய முடியுமாம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். நான் செய்கிறேங்க ஐயான்னு. ஒன்றும் இல்லை, இந்த ரோடு ஓரம் இருக்கிற புளிய மரத்தில் விழுகிற இந்த புளியம் பழம் இதெல்லாம் உழுக்குவாங்க, அதெல்லாம் பொறுக்கி நீ மூட்டை கட்டி வை, எங்கள் ஆளுங்க வருவாங்க வண்டியில் ஏற்றிட்டு போவாங்கன்னு. அந்த தாயார் என்ன பண்ணுவாங்களாம், அந்த புளியம் பழத்தெல்லாம் மூட்டை கட்டி வைப்பாங்களாம். அனுதினமும் போயிட்டு ரோடு ஓரம் ரோடு ஓரம் இருக்கிற மரங்களெல்லாம், அவர் ஏலத்துக்கு எடுத்துருக்கிற அந்த மரங்களெல்லாம், புளிய மரத்தெல்லாம் புளியம்பழம் உழுக்கிறது அதெல்லாம் மூட்டை கட்டி வைப்பாங்களாம். ஆனால் அந்த அம்மாவோட கூலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவ்வளோ காரியங்கள் வேலை செய்கிறாங்களோ அதில் ஒரு அவங்களுக்கு எவ்வளோ கூலின்றது கிடையாது, அந்த புளியம்பழம் தான் அவங்களுக்கு கூலி. இத்தனை மூட்டை சேர்த்தோம்னா இவ்வளோ கூலின்ட்டு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்களாம், கூலி கொடுப்பாங்களாம். அப்படியே அந்த தாயார் என்ன பண்ணாங்களாம், அதை ஒரு சீசன் அப்போ தான் அந்த புளியம்பழம்லாம் கிடைக்கும். அந்த சீசன் அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அந்த புளியம்பழத்தை அவங்க கொடுக்குறது தான் கூலி. அந்த டைமில் அந்த புளியம்பழத்தெல்லாம் சேர்த்து கொண்டு வெயிலில் காய வச்சு அதை கொட்டையெல்லாம் எடுத்து அந்த புளியம்பழத்தெல்லாம் மூட்டை கட்டி சேர்த்து வைப்பாங்க. கூலி வேலைக்கு போயிட்டு கூலி வேலையில் போனீங்கன்னா அதே போல் அவங்க கூலி கொடுக்க மாட்டாங்க. இப்போல்லாம் கூலி கொடுக்குறாங்க, அப்போல்லாம் கூலியெல்லாம் கிடையாதுங்க. நீ கேழ்வரகு சீசனில் போயிட்டு கேழ்வரகு அறுத்தோன்னா கேழ்வரகு தான் கூலி. வேர்க்கடலை சீசனில் போயிட்டு நீங்கள் வேர்க்கடலாம் பிடுங்க போனீங்கன்னா வேர்க்கடலை தான் கூலி. இப்படி தான் அந்த தாயாருக்கு நிலத்தில் கிடைக்கிற இந்த தானியங்கள் இப்படி தான் கூலி. பச்சைப்பயிறு, கம்பு, சோளம் இப்படி தான். அப்படியா அந்த தாயார் என்ன பண்ணுவாங்களோ, அப்படியா என்னென்ன கூலி வேலையோ அந்த காரியங்கள்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்களா, அந்த கிராமத்துக்கு இந்த கிறிஸ்மஸ் தூரம் பார்த்திங்கன்னா அந்த ஏழை குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவாங்களாம். அப்போது சாப்பாடு செஞ்சு போடும்போது அந்த ஏழை தாய் என்ன பண்ணுவாங்களா, ஐயா இந்த மாதிரி இந்த வருஷத்தில் இந்த காரியங்கள்லாம் இருக்கு ஐயா, கர்த்தருக்கென்று கொடுக்கறதுக்கு மனப்பூர்வமாக
எங்கிட்ட வந்து பணம் காசு கிடையாது, ஆனால் இந்தந்த தானியங்கள் இருக்குன்னு போயிட்டு அந்த சபை போதகர் ஐயா கிட்ட சொல்லும்போது, அப்போது என்னென்ன வேணும்ன்ட்டு அந்த ஐயா சொல்லுவாராம். அதெல்லாம் மனப்பூர்வமாக கொண்டு போய் அந்த ஐயா அவங்க ஏழை குழந்தைங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமில் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது ஏழை குழந்தைங்களுக்கு, அது மட்டும் இல்லை வெளியில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு அந்த மாதிரி உணவு கொடுக்குற காரியங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க சேர்த்து வச்சுருந்த எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுப்பாங்களாம். அந்த தாயாரை கத்தரை ஆசீர்வதிச்சாங்களாம். எதை செய்தாலும் மனப்பூர்வமாக யாருக்கென்று செஞ்சாங்க, அவங்க கத்தருக்கென்று செஞ்சாங்களாம். அது அந்த அம்மா சொல்லுவாங்க, என்கிட்ட பணம் காசு இல்லைங்க ஐயா, ஆனால் இந்த கூலியில் நான் சேர்த்து வச்சது எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக அந்த தாயார் கொடுத்தாங்களாம். அன்பு தேவ ஜனமே, உங்கள் கரத்தில் என்ன இருக்குது அதை தான் கத்தர் கேட்குறாரு. இல்லாததை கத்தர் கேட்கல. நம்ம கரத்தில் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணுங்க. அவங்க என்ன கொடுத்தாலும் அதை கத்தருக்கென்று அவங்க மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. அன்பு தெய்வ ஜனமே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களே, கத்தர் நீங்கள் எதை செஞ்சாலும் அதை மனப்பூர்வமாக கத்தருக்கென்று செய்யுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த தாயார் பார்த்தீங்கன்னா அநேக குழந்தைங்களுக்கு அவங்க சேர்த்து வச்சுருந்த அந்த தானியங்கள், உணவுப் பொருட்கள், சமைக்க உண்டான பொருட்கள் எல்லாம் பயன்பட்டுச்சு. ஒரு முறை ஒரு பஞ்சம் கூட வந்தப்போ இந்த தாயார் வீட்டிலேருந்து தான் அந்த ஊர் ஜனத்துக்கே சில தானியங்களை அந்த சபை ஊழியக்கார ஐயாவும் இந்த தாயாரும் சேர்த்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பஞ்ச டைமில் அவங்க அந்த பஞ்ச நேரத்தில் சாப்பாடு செஞ்சு அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம். அன்பு தெரியுமே, அப்படியா கத்தர் அந்த சாரிபாத்து விதவை எப்படி அந்த பஞ்ச காலத்தில் போஷிக்கப்பட்டாங்களோ அப்படியே அந்த தாயாருடைய தானியங்கள் தான் அந்த கிராமத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சான். மனப்பூர்வமாய் கத்தர் எதை பார்க்குறாரு, அந்த மனப்பூர்வ மன நிறைவை தாங்க பார்க்குறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மன நிறைவை கத்தர் பார்ப்பாராக. ஹல்லேலூயா. கத்தருக்கென்று மன நிறைவாக நம்ம கொடுக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டுங்க. ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் கத்தருக்கென்று, எனக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கொடுக்குறான், அதை கத்தர் திரும்ப கொடுப்பார். அந்த தாயாருடைய இருதயத்தை கத்தர் பார்த்தாரு. அந்த அம்மாவுக்கு வாங்குறதை காட்டிலும் கொடுக்கறது உத்தமாக இருந்தது. அநேகர் அதை திரும்ப கொடுக்கும்போது அந்த தாயார் வேண்டாம், அதை கத்தருக்கென்றே கத்தருக்கே கொடுத்துருங்கன்னு சொன்னாங்களாம். எதையும் திரும்ப வாங்கலை. அன்பு தேவஜனமே, அப்படியாப்பட்ட கொடுக்குற இருதயம் தான் நமக்கு வேணும்னு கத்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கொடுக்குறவங்களா கத்தர் நம்மளை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்தியத்துக்காக நன்றி அப்பா. இதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்று உங்கள் வார்த்தையின் படி ஜெபிக்கிற ஐயா. அப்பா, அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா. வலது கை செய்கிறது இடது கை தெரியாத இருக்க கடவுள் வேத சொல்லுதப்பா. அப்படியே அநேக பிள்ளைகள், ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவ சபைக்கும் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர ஆசீர்வதிங்க ஐயா. அப்பா, துதிக்கிற தேவ ராட்சி ஆண்டவரே உம்முடைய மூலம் கட்டப்பட ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பிள்ளைகளை கத்தாவே சோத்தரிக்கிறோம். அந்த மனப்பூர்வமாய் கொடுக்குற அந்த இருதயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. இயேசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தாலும் உங்கள் உபவாசத்தாலும் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தார், உங்கள் உறவுகளை, இன்ன ஜன பந்துக்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.